ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. இந்த மார்ச் இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய அனைத்து முடிவுகளையுமே நாம் எதிர்பார்த்த தயாராகணும். ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும், இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் குரூப் 4 முடிவுகள் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஆணையகத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் 7301 பதவிகளுக்கு விண்ணப்பித்தவராக இருந்திருந்தால் உங்களால் முடியும் என்பதற்காக இது உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கப்பெற்ற மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுதாங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியான கட் ஆஃப் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி குரூப் 4 உடைய முடிவுகள் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார 100% வெளியிடப்படும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வு முடிவுகள் குறித்து வெளியாகும் ஆதாரமற்ற செய்திகள் எதுவுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அலுவலர் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. மேலும் விடைத்தாள்களின் இரு பக்கங்களிலும் தனித்தனியே ஸ்கேன் செய்து சரிபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இது குறித்து டிஎன்பிஎஸ்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு துறைகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு ஆண்டுதோறும் பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த பணிகள் சார்ந்த குரூப் 4 தேர்வுக்கான எழுத்து தேர்வு கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றது. 18 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் பங்கேற்றாங்க. இந்திய அளவில் ஒப்பிடும்போது அனைத்து தேர்வாணையங்களாலும் நடத்தப்பட்ட தேர்வுகளிலேயே இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் ஜாயின் பண்ணது இதுவே முதல் தடவை. தேர்வாணையத்தின் கடும் மந்தத்தன்மையை நிலைநிறுத்தும் பொருட்டும் எந்தவித தவறுகளுக்கும் இடமளிக்காத வகையில் தேர்வாணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இரு பகுதிகளை கொண்ட ஒருங்கிணைந்த விடைத்தாள்கள் முறையினால் விடைத்தாள்களின் இரு பகுதிகளையும் தனித்தனியே பிரித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருமுறை ஸ்கேன் செய்து பின்னர் விண்ணப்பதாரர்கள் விடைத்தாள்களில் செய்துள்ள பிழைகளை வந்து அவங்க சரி செஞ்சு அவங்கள வந்து ரிசல்ட்ஸை வெளியிட போகிறோம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் மார்ச் 20லிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க அஃபிஷியலான வெப்சைட்டில். இணையதளத்தை நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.